மக்கள் சேவை செய்வது தன்னுடைய கனவு என்பதால் திமுகவில் இணைந்துள்ளதாக நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ் தெரிவித்துள்ளார். இது தனது வாழ்நாளில் மகிழ்ச்சியான தருணம் என குறிப்பிட்டுள்ள அவர், கலைஞரின் அரசியல் பணிகள் தம்மை ஈர்த்ததாகவும் பெண்களுக்கு திமுகவில் மரியாதை அளிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் பன்மடங்கு உயர்ந்தும் அதனை கண்டுகொள்ளாமல் திமுக அரசு தூங்கிக் கொண்டிருப்பதாக அன்புமணி விமர்சனம் செய்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் சென்னை திரும்புவதை பயன்படுத்தி தனியார் ஆம்னி பேருந்துகள் வரலாறு காணாத கட்டண கொள்ளையை நடத்தி வருவதாகவும், இதற்கு தமிழக அரசு துணை போகும் மர்மம் என்ன என்றும் அன்புமணி கேட்டுள்ளார். கட்டண கொள்ளையை தடுப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் திராவிட மாடல் அரசு தூங்கிக் கொண்டிருப்பதாகவும் அன்புமணி விமர்சனம் செய்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ள அதிமுக நிர்வாகி செந்தில் முருகன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். கடந்த இடைத்தேர்தலில் OPS அணி சார்பில் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். ஆனால் வேட்புமனுவை வாபஸ் பெற்று அதிமுகவில் இணைந்தார். தற்போது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் செந்தில் முருகன் சுயேட்சையாக மனு தாக்கல் செய்துள்ளார். இதனால் அவரை கட்சியில் இருந்து அதிமுக நீக்கியுள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணித்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள 672 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 2015ஆம் ஆண்டு 25,219 பேர் பணியில் இருந்தனர். அதில் கடந்த ஆண்டு நிலவரப்படி 19,415 பேர் பணியில் உள்ளனர். இந்த நிலையில் நடப்பாண்டில் மேலும் 680 பேர் ஓய்வு பெற உள்ளனர். இதன் காரணமாக மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணியாளர் பற்றாக்குறை ஏற்படும் நிலை உண்டாகும் என கருதப்படுகிறது. இலங்கை யாழ்ப்பாணத்தில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில், கடந்த 2015ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடியால் யாழ் பல்கலைக்கழகத்தில் கலாச்சார மையத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டதாகவும், 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பல்கலைக்கழகம் திறக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். யாழ் பல்கலைக்கழகம் திறக்கப்பட்ட நிகழ்வில் தான் கலந்து கொண்டதை குறிப்பிட்டுள்ள எல் முருகன், தற்போது அந்த கலாச்சார மையத்திற்கு திருவள்ளுவர் பெயர் சூட்டப்பட்டிருப்பதை மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பெண் பாதுகாவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என EPS குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், நகை பறிப்பு போன்ற குற்றங்கள் சர்வசாதாரணமாக நடக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக விமர்சனம் செய்துள்ளார். திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை தாண்டி தற்போது பெண் பாதுகாவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவலம் தொடர்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருப்பது குறித்து விமர்சித்த அண்ணாமலைக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். திருப்பதி கோவிலில் கூட்ட நெரிசலுடன் ஒப்பிட்டு பேசியுள்ள சேகர் பாபு, திருப்பதியில் மட்டும் 24 மணி நேரம் நிற்பார்கள் என குறிப்பிட்டுள்ளார். இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் அமைச்சர் சேகர் பாபு அதிகாரம் மற்றும் ஆணவத்தில் பேசுவதாக அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடி வரும் மக்களை விஜய் நாளை சந்தித்து பேச உள்ளார். இதற்காக எகனாபுரம் திடலில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் திருமண மண்டபத்தில் விஜய் மக்களை சந்திக்கிறார். இந்த சந்திப்பு நாளை மதியம் 1 மணி அளவில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக அப்பகுதி மக்கள் 900 நாட்களுக்கு மேலாக போராடி வருவது குறிப்பிடத்தக்கது.
கடுமையான காய்ச்சல் கூட கோமியம் குடித்தால் 15 நிமிடங்களில் சரியாகிவிடும் என ஐஐடி இயக்குனர் காமகோடி கூறியது பெரும் சர்ச்சையான நிலையில் அந்த செய்தியை அறிவியல் மையம் மறுத்துள்ளது. சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி அண்மையில் பசு பாதுகாப்பு மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். சன்னியாசி ஒருவருக்கு ஏற்பட்ட தீவிர காய்ச்சல் பாதிப்பு பற்றி அவர் பேசினார். பசுவின் கோமியம் குடித்ததில் அவருக்கு 15 நிமிடங்களில் காய்ச்சல் சரியானது என காமகோடி தெரிவித்தார். கோமியத்திற்கு பூஞ்சை, பாக்டீரியா ஆகியவற்றை எதிர்க்கும் பண்பு உள்ளதாகவும் காமகோடி தெரிவித்தார். இந்த தகவலை இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் மறுத்துள்ளது. கோமியத்தை குடிப்பது உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கும் என்றும் அதில் தீங்கிழைக்கும் 40 வகையான பாக்டீரியாக்கள் இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளது. இது ஆய்வில் தெரிய வந்துள்ளதாகவும் இந்திய கால்நடை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. விண்வெளியில் பயிர்கள் விளைவிக்கும் இஸ்ரோ விஞ்ஞானிகளின் முயற்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையன்று வானொலியில் மன் கி பாத் என்ற நிகழ்ச்சியில் பிரதமர் உரையாற்றுவார். இந்த மாதம் இறுதி ஞாயிற்றுக்கிழமையன்று குடியரசு தினம் என்பதால் பிரதமர் இன்று உரையாற்றினார். அப்போது விண்வெளியில் பயிர் விளைவிக்கும் இஸ்ரோ விஞ்ஞானிகளை பாராட்டிய பிரதமர் அவர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட பல பகுதிகளில் நேற்று இரவு முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் நெல்லை மாவட்டத்தில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.